மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷராலே இது கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் கூறுகின்றது. ஹல்லேலூயா. பலவீனமுற்றிருந்த எங்களுக்கு பலத்தையும், சுகவீனமுற்றிருக்கிற எங்களுக்கு சுகத்தையும், சத்துவம் இல்லாதிருந்த வேளைகளில் சத்துவத்தையும் தருவது எங்கள் தேவனுக்கு லேசான காரியமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. அவ்வாறாக வல்லமை மாற்றமை நிறைந்த தேவனாயிருக்கின்றார். அவரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்குவதும், தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி மனுஷியாய் எங்களை சிருஷ்டித்ததும் அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அன்று இஷ்டவேல்களை மன்னாவை கொண்டு போஷித்த தேவன் இன்றும் எங்களை போஷிப்பது அவருக்கு லேசான காரியமாயிருக்கின்றது. எனவே அவரை துதித்து அவரை நாங்கள் ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா ராஜா, உங்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களுக்கு ஸ்தோத்திரம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பதும் லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பதும் லேசான காரியம், மண்ணான மனிதனுக்கு மன்னாவை அளிப்பதும் லேசான காரியம், மண்ணான மனிதனுக்கு மன்னாவை அளிப்பதும் லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். அன்று தாவீதை ஒரு கூழாங்கல்லை கொண்டு அந்த கோலியாத்தை ஜெயிக்க பண்ணியது இயேசுவுக்கு லேசான காரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. இன்று எப்பேற்பட்ட கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் அதை துடைத்து எங்களை தாங்குவது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கூழாங்கலாலே கோலியாத்ததும் லேசான காரியம், கூழாங்கலாலே கோலியாத்ததும் லேசான காரியம், கவலைகள் போக்கி கண்ணீரை துடைப்பதும் லேசான காரியம், கவலைகள் போக்கி கண்ணீரை துடைப்பதும் லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம், பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம். அல்லேலூயா ராஜா, உங்களை துதித்து நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே.
ராஜா, நீங்கள் எங்களோடு கூட வரும்போது எதை குறித்தும் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. காரணம், நீங்கள் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தகப்பனாய் கூட இருக்கிறீங்க. அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். தொடர்ந்துமாக எங்களோடு நீங்க கூட வாருங்க ராஜா. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்தி இயேசு என்ற வல்லமுள்ள நாமத்தினாலே மிக தாழ்மையோடு ஜெபம் வேண்டி நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.